Are you ready? It's Sunday illa Sunday. Every time something new, every time something cool. Activation or a gadget rule. Take life, twist it up, style up, fire up. It's Sunday da, vera mari vibe da. வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. டடா, இது OPPO Find N5. இன்னைக்கு தேதிக்கு வேர்ல்ட்ஸ் thinnest single fold ஸ்மார்ட்போன் நம்ம ஸ்டுடியோல. ஷானே, கொஞ்சம் மாசம் முன்னாடி Honor Magic V3 தான் thinnest single fold ஸ்மார்ட்போனா இருந்தது. நீ கூட கவர் பண்ணியே. அதுவே செம ஒல்லி. இது அதை விட ஒல்லியா? ஆமா. என்ன போன்ஸ் ஒன்ன மாதிரி ஸ்லிம் ஆயிட்டே போகுது? என்ன இப்படி வயிறு எறியறா? இவன் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டா ஒல்லி ஆகாம? ஓ ஷானே, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்ட. Anyways, retail box. நான் வாங்கினது global launch ஆன 16GB RAM with 512GB white variant. ஓபன் பண்ணா first phone, next 80W charger, ஒரு சாலிடான கேஸ், then type C charging cable, then படிக்க சொன்னாலும் யாரும் கண்டுக்காத paperwork, and finally SIM tray pin. Boom! இது OPPO Find N5 flagship foldable smartphone ஓட closer look. Wow! Design, build and thinness aspectல OPPO ரொம்ப கேர் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. கையில பிடிக்கும் போதே ஒரு பிரீமியமான நார்மல் ஸ்லாப் ஸ்டைல் போனை பிடிக்கிற ஃபீல். பட் இது foldable. ஆனா சாதா foldable இல்ல, ultra thin foldable. க்ளோஸ்டா இருக்கும்போது செம்ம தின்னா இருக்கு. கம்பேரிசனுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபாய் டபுள் மின்ட் பேக்கோட திக்னஸ் அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. டிவைஸ் ஓபன் பண்ணா அந்த மின்ட் பேக்ல இருக்கிற மின்ட்டோட திக்னஸ் அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இல்ல புரியல. சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதிக்கு இதுதான் வேர்ல்ட்ஸ் thinnest single fold phone. நீங்களே பாருங்க, USB போர்ட் edge to edge இருக்கு. அந்த அளவுக்கு தின்னன்பா. நீங்க இத நேர்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் இதுவா தான் இருக்கும். நான் வாங்குனது ஒயிட் வேரியன்ட், பிளாக்லயும் வருது. பட் இந்த கிளாஸ் பேக் பியூர் ஒயிட் இல்ல, ஒரு மார்பிள் லைக் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. லைட் படும்போது பேட்டர்ன் தெரியும். டிவைஸ் கிட்டத்தட்ட 229 கிராம், ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகல. ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கு. மனசுல தானோஸ்னு நினைப்பு. இதோட ஹிஞ்ச் பாத்தீங்கன்னா டைட்டேனியம். வகாண்டா ஃபாரெவர். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டிவைஸோட ஃப்ரேம் அலுமினியம். ரைட்ல ஸ்லைடர் ஸ்விட்ச், சைலண்ட் வைப்ரேஷன் டாகல் பண்ண, தென் வால்யூம் அண்ட் பவர் பட்டன். பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட. பாட்டம்ல டியூல் நானோ சிம் ட்ரே, 2 பிசிக்கல் சிம் இல்ல ஒரு பிசிக்கல் அண்ட் ஒரு eSIM போடலாம். தென் இங்க மைக் அண்ட் ஸ்பீக்கர், மேல செகண்டரி ஸ்பீக்கர், மைக் அண்ட் ஐஆர் பிளாஸ்டர். ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் டாப் டக்கர். ஹேய், சொல்ல மறந்துட்டேனே, டிவைஸ் IPX8 and X9 வாட்டர் ரெசிஸ்டன்ட். என்ன டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கலாம். ஆல்ரைட் நண்பா, இந்த போன் எப்படி இருக்கு? என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வாங்க சொல்றேன். First, display. Outer display 6.62 inches 120Hz AMOLED display. Color reproduction and brightness super. மேல nano crystal glass யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே ஓபன் பண்ணா இன்னர் display 8.1 inches 120Hz foldable AMOLED screen. And again, நல்ல கலர்ஸ் and பிரைட்டான display. நடுவுல crease நல்லா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணும்போது கையில பெருசா ஃபீல் ஆகல. And display ஆக்டிவா இருக்கும்போது அது இருக்குனே மறந்துடுவீங்க. செம்ம. And opening angle-யும் மல்டிபிள் பொசிஷன்ஸ்ல ஒரு அளவுக்கு எப்படி வேணுமோ பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இம்ப்ரெசிவான display நண்பா. Next, performance. Snapdragon Elite with 16GB RAM and 512GB UFS 4 storage. And software frontல Android 15 with ColorOS. என்னோட day to day useல performance no problem. Battery smooth-ஆ இருந்தது. Surprisingly, ColorOS-ஐ நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸோட. விவோவோட Origin OS லெவல்ல எல்லாட்டியும் இதுல பெருசா குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. மல்டி டாஸ்கிங், ஸ்பிளிட் ஸ்கிரீன்னு எல்லாமே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுது. பத்தலையா AI ஃபீச்சர்ஸ், எஸ் லோடட், AI edit, AI portrait இமேஜ்னு உங்க இமேஜை வச்சு டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்ல ப்ளே பண்ணலாம். வாவ். ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரண்ட்ல AI சம்மரி, ஆன் ஸ்கிரீன் கண்டென்ட்டை ஸ்கேன் பண்ணி ஈஸியா சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். தென் AI ரைட்டர், ஈஸி ப்ராம்ப்ட் எழுதி வேணுன்ற கண்டென்ட்டை ஜெனரேட் பண்ணலாம். தென் AI ஸ்பீக், ஆன் ஸ்கிரீன் கண்டென்ட்டை ரீட் அவுட் பண்ணும். இப்படி சில கூலான AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஹேய், இது AI ஃபீச்சர் இல்ல, பட் வேணுன்றவங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இன்பில்ட்டா வருது, அலர்ட் பண்ணாம. ஓகே, கேமிங் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஹை எண்ட் டைட்டில்ஸையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. மேஜர் ஹீட்டிங் இல்லாம இம்ப்ரெசிவ். ஓவரால் டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸ் நோ இஷ்யூஸ். இந்த தின் அண்ட் காம்பாக்ட் ஃபார்ம் ஃபேக்டர்ல பீஸ்டி பெர்ஃபார்மன்ஸ். தூள் மாமே. ரைட் மாமே, காம்பாக்ட் வார்த்தையே சொல்லிட்ட. ஆரம்பிக்கட்டும் கம்பேரிசன் சேட்ட. எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன் டைம். Well, OPPO Find N5 ஓட சைஸை பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட 70 ரூபாய் ரைட் பைட் புரோட்டீன் பார் பேக் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். Yup, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன்.
அடுத்தது கேமரா செட்டப்னு வரும்போது இங்கேயும் ஓப்போ பட்டே கலப்புவான்னு பார்த்தா கோட்டை விட்டுட்டான்னு சொல்லணும். எஸ், போனை தின்னாக்க போய் டிவைஸோட கேமரா ஓகேன்னு சொல்ற மாதிரி போயிடுச்சு. யூசுவலா ஃபோல்டபிள் டிவைசஸோட கேமராவை flagship பார் ஸ்டைல் போன்ஸோட கேமராவோட கம்பேர் பண்ண முடியாதுதான். ஆனா இங்க இவனோட ப்ரீவியஸ் ஜென் Find N3 ஃபோல்டோடயே இதை கம்பேர் பண்ண முடியல, அந்த அளவுக்கு சொதப்பல். இந்த Find N5 ரியர்ல வர்றது ட்ரிபிள் கேமரா செட்டப், 50 மெகா பிக்சல்ஸ் ரியர் மெயின் கேமரா வித் OIS, 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ வித் OIS அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். எஸ், பத்தலையா, செல்ஃபி கேமராவும் 8 மெகா பிக்சல் அண்ட் இன்னர் டிஸ்பிளே கேமராவும் அதே 8 மெகா பிக்சல். ரியர் மெயின் கேமரா சென்சர் ஓகே, ஆனா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. டே ஓப்போ, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? சாம்பிள்ஸ் காட்டுறேன், பட் அதுக்கு முன்னாடி கேமரா ஆப்ல எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. போத் ப்ரோ அண்ட் ஆட்டோ மோட்ஸ், ஃபில்டர்ஸ், டெப்த் கண்ட்ரோல்னு எல்லாம் இருக்கு. ரியர்ல நீங்க 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட்ல 4K 30 fps. ஃப்ரண்ட்ல 60 fps ஆப்ஷன் இல்ல, பட் ரெண்டுமே போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் பண்ணும். நல்ல லைட்டிங் இருந்தா ரியர் கேமராஸ்ல கூலான ஷாட்ஸ் எடுக்கலாம், பட் லோ லைட்ல கேமரா திணறும். சாஃப்ட்வேர் லெவல் ப்ராசஸிங், கலர் அக்யூரசி, எட்ஜ் டிடெக்ஷன்னு நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. போனை ஒல்லியாக்கணும் அப்படிதான்னா இந்த வேலையில ஆல்மோஸ்ட் சிமிலர் லெவல்ல இருக்கிற Honor Magic V3யோட கேமரா இதை விட ஃபார் பெட்டரா இருக்கும்போது வாங்குற காசுக்கு பெட்டரா பண்ணிருக்கலாம். எனிவேஸ், இந்த கேமராவை நான் புஷ் பண்ணி எடுத்த சில ஷாட்ஸ் இதோ. Now let's switch it on. Snap test, mic check, smooth and wide. Come along on for a shiny cam ride. Find an N5 cam, no flagship piece, but for daily shots it's clean at least. Rear cam's decent, colors pop, not too sharp but does the job. Zoom is basic, night's a bit low. Front cam soft, not a pro show. Video steady, mic is clear. For simple use, it's good right here. Click by click, pose and vibe. This is Shindig, real world tribe. Simple, show the daily flow. Nothing fake, just let it go. Unbox it quick, see what's new. Shoot your reels, record your view. Not a flagship, not too hype, just pure and simple. Section type, front's okay for a casual smile. Not a photo shoot, but works in style. Edges fine, frames are bright. Works outdoors in natural light. Testing here, not oversold. Truth on screen, straight and bold. Shadows fall a little flat, but posted up, it's good for that. No gimbal, still pretty smooth. 4K shots that barely move. Edit fast, the clips are light. Gets the job done just right. கேமரா ஆப்ல ஆக்ஷன் மோட் எனேபிள் பண்ணா இந்த மாதிரி ஃபாஸ்ட் மோஷன் ஷாட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். Okay, next, charging and battery. N5 ல வரது 5600 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி. பேக்கப் நோ இஷ்யூஸ், ஈஸியா ஒன் டே புஷ் பண்ணலாம். அண்ட் பாக்ஸ்ல வர 80 வாட் அடாப்டரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் பண்ணிடலாம். எஸ், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அவசரத்துக்கு ரிவர்ஸ் சார்ஜிங், எஸ் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். சரி, சென்சர்ஸ் வரும்போது ஸ்லைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டா இருக்கு. ஆக்சிலோமீட்டர், ஜைரோ, ப்ராக்சிமிட்டி, காம்பஸ், NFC, எச்சச்ச எல்லாமே அக்கவுண்டட் ஃபார். கால் குவாலிட்டி நோ இஷ்யூஸ். 5G ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே டெஸ்ட் பண்ணேன், சப்போர்ட்டட். இதோ டிவைஸோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக.
ஓகே, இந்த டிவைஸ்ல எனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கேமரா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஆவரேஜ், ஸ்பெஷலி அல்ட்ரா வைட் அண்ட் செல்ஃபி. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் அவுட்புட் ஓகேன்னு தான் சொல்லணும். ஃபைனலா விலை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா. குளோபல் மார்க்கெட் அவைலபிலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. இந்த விலைக்கு மார்க்கெட்ல இந்த ரேஞ்சில் இருக்கிற மற்ற சில ஃபோல்டபிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டா சூப்பர். என்ன கேமரா மட்டும் பெட்டரா வந்திருக்கலாம். இதை விட்டுட்டு பார்த்தா டெஃபினெட்லி OPPO Find N5 thinness and technology angle impressive device, no doubt. பட் இந்த பட்ஜெட்டுக்கு எண்ட் ஆஃப் த டேல OPPO Find N5 vs Honor Magic V3 நான் பர்சனலி எதை சூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் Honor Magic V3 தான் சொல்லுவேன். அப்ப சாம்சங் ஃபோல்டு சபா முடியல. அவன் இந்த மாதிரி பிராண்ட்ஸை பார்த்து நிறைய கத்துக்கணும். எனிவேஸ் நண்பா, இந்த OPPO Find N5 வேர்ல்ட்ஸ் thinnest foldable ஸ்மார்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை